வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மூக்குத்தி அம்மன் படம் எடுத்த கோயில் தாங்க பார்க்க போகிறோம். ஆர்ஜே பாலாஜி, நயன்தாரா மேம் நடிச்சிருப்பாங்க. அவரோட குலதெய்வம் கோயிலில் காட்டுற காட்சிகள் எல்லாமே இந்த கோயிலில் தாங்க எடுத்திருப்பாங்க. இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் லார்ட் ஜெகநாத் இன்ஜினியரிங் காலேஜ் பக்கம் தாங்க இருக்குது. தோவாளை பஸ் ஸ்டாண்டில் இருந்து 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த கோயில் இருக்குது. இது ஒரு ப்ரைவேட் பிளேஸுங்க. இங்கே அனுமதி வாங்கிட்டு தான் நம்ம உள்ளே போகணும். இங்கே எல்லாத்துக்கும் அனுமதியும் கொடுக்குறாங்க. இந்த கோயில் மலைகளுக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது. இந்த இடம் மிகவும் அமைதியாக அருமையான இயற்கை சூழல் கொண்டு இருக்குதுங்க. படத்தில் காட்டுறது போலவே இந்த கோயில் மூக்குத்தி அம்மன் கோயில் கிடையாது. இது லார்ட் ஜெகநாத் கோயிலுங்க. இந்த ஜெகநாத் கோயில் இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரிசா மாநிலத்தில் பூரியில் பிரம்மாண்டமாக ஜெகநாத் கோயில் அமைச்சிருக்குங்க. அதுபோல் சேம் அப்படியே இந்த கட்டியிருக்காங்க. அதுவே ஒரு தனி சிறப்புங்க. மூக்குத்தி அம்மன் பாதி படமே இந்த கோயிலில் தாங்க எடுத்திருக்காங்க. இதோட இந்த கோயிலோட வரலாறையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணன் வேடன் விட்டு அம்புப்பட்டு இறந்து விடுகிறார். அதன் பின் அவரது உடல் ஒரு பெரிய மரக்கட்டை போல் மாறுதுங்க. அப்போது பூரியை ஆண்டு வந்த அரசன் கனவில் பூரி கடலில் மிதந்து வரும் பெரிய மரக்கட்டையில் சிலை செதுக்குமாறு பெருமாள் கூறுறாங்க. அதே போல பெரிய மரக்கட்டை கடலில் மிதந்து வருகின்றது. அரசர் அந்த மரக்கட்டைக்கு பூஜை நடத்தி தச்சர்களை கூப்பிட்டு பெருமாள் சிலை செய்ய சொல்றாருங்க. அதன் பின் பெருமாள் முதியோர் போல் தச்சர் வேடமிட்டு அரசரிடம் 21 நாட்கள் அந்த மரக்கட்டையில் சிலை செய்து தருவதாகவும் அதுவரை அந்த அறையை யாரும் திறக்கக்கூடாது என்றும் அரசனிடம் கூறுகிறார். அரசரும் ஒப்புக்கொள்கிறாருங்க. 15 நாட்கள் அந்த அறையில் ஒலி சத்தம் கேட்டது. அரசரும் அங்கே வேலை மும்முரமாக நடக்குதுன்னு அந்த பக்கமே போகாமல் இருக்காரு. தச்சர்கள் அந்த மரத்தில் உளி வைத்த உடனே அந்த உளி உடைந்து போகுதுங்க. அங்கே வந்த தச்சர்களால் அந்த சேலையை செய்ய முடியல. அடுத்த 3 நாள் அந்த அறையில் சத்தம் எதுவும் வராததுனால தச்சர் தூங்கிட்டாருன்னு நினச்சி அரசர் அந்த அறையை திறக்கிறாரு. உள்ளே சிலைகள் அரைகுறை தோற்றத்துடன் இருக்குதுங்க. கோபமடைந்த தச்சர் பெருமாளாக தோன்றி 21 நாட்களுக்கு முன்பே கதவு திறந்ததுனால இந்த கோயிலோட சிலைகள் அரைகுறையாகவே இருக்கும். இவ்வாறே பூஜை செய். கோயிலுக்கு வருபவர்கள் சிலையை பார்த்துவிட்டு பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செல்வார்கள் என்று பெருமாள் அருளளிக்கிறாருங்க. இந்த கோவிலில் ஜெகநாதன், பலராமர், சுபித்ரா ஆகியோரோட சிலைகள் இருக்குதுங்க. இதாங்க இந்த கோவிலோட வரலாறு. நார்த் இந்தியாவில் இருக்கிற பூரி ஜெகநாதர் கோவிலை போலவே இந்த கோயில் இருக்கிறதுனால அங்கே போக முடியாதவங்க இங்கே வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.